அதாவது வந்து ரிப்பப்ளிக் டே காலைல எழுந்து உட்காந்து நாடுக்கு வந்து குடியரசு தினத்துக்கு கூட இவ்வளவு சந்தோஷமா இல்ல. செல்சி ஃபேன் சட்டை போட்டு இருக்கான் எவ்வளவு சந்தோஷமா இருக்கான் பாருங்க. ஏன்னா அதுக்கு வந்து நேத்து நைட்டு நடந்த சம்பவம் அந்த மாதிரி. அதாவது வந்துட்டு மேட்ச் நடக்கிறதுக்கு முன்னாடி வந்துட்டு லைட்டா ஒரு ஆன் அண்ட் ஆஃபா தான் ஃபீல் ஆச்சு. இது இப்படியும் போகலாம், அப்படியும் போகலாம் அப்படின்ற மாதிரி தான் ஃபீல் ஆச்சு. பட் மைக்கேல் கேரிக் வந்து ஃபெர்டினாண்ட் சொல்லுவான் தெரியுமா, சைன் த திங் கான்ட்ராக்ட கொடுங்கடா அப்படின்ற மாதிரி ஒரு சம்பவம் நேத்து பண்ணிட்டான். ஸோ ஸ்ட்ரெயிட்டா மேட்ச்க்குள்ளே போயிடலாம். மான்செஸ்டர் யுனைடெட் வர்சஸ் ஆர்சனல். அதோட ஹிஸ்டரி நம்மளுக்கு எல்லாமே தெரியும். ஒன் ஆஃப் தி ஹீட்டட் பிக்சர்ஸ், ரெண்டு கோட்டட் மேனேஜர்ஸோட ரைவல்ரி, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமான ஒரு பேக் ஸ்டோரி இருக்க மேட்ச். இப்போ வந்துட்டு அந்த டேபிள்ஸ் வந்து அப்படியே டேர்ன் ஆயிருக்கு. ஆர்சனலுக்கு அப்பர் ஹேண்ட்ல இருக்காங்க. மேன் யுனைடெட் லைட்டா கீழ இருந்து இப்பதான் மறுபடியும் ரைஸ் அப்ல இருக்காங்க. பட் மேட்ச் எப்படி போச்சு? நீங்க அந்த ஏன்னா கோல்ஸ் எல்லாம் பார்த்துட்டு வந்து அந்த 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 பிரைம் பார்க்லேஸ் மேட்ச் மாதிரி இருந்துச்சு அந்த கோல்ஸ்ல நேத்து பார்த்துட்டு. சோ மேட்ச் பாத்தீங்களா? என்ன நடந்துச்சு? எப்படி ஃபீல் பண்றீங்க? நான் வந்து ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வந்து ஒரு ஸ்டார்ட் ஒன்று சொல்லியே ஆகணும். லாஸ்ட் ஆமா. 365 டேஸ்ல உங்க எல்லாருக்கும் எவ்வளோ கோல்ஸ் அண்ட் அசிஸ்ட் இருக்குதோ அவ்வளோதான் மேடுவேக்கருக்கும் கோல்ஸ் அண்ட் அசிஸ்ட் இருக்குது. என் தலைவன் கடைசி ஒரு வருஷமா கோலும் அடிக்கல, ஒரு வருஷமா அசிஸ்டும் பண்ணலடா. அதனால ஹாப்பி ஆனிவர்சரி. அதனால நான் வந்து எனக்கு வந்து நேற்று வந்து சரி ஐயோ ஒரு மாதிரி சேடாகவே இருந்துச்சு. ஐயோ இந்த இந்த வாட்டி அவனை மேட்ச் ஆட விடலன்னா இந்த ரெக்கார்ட் பிரேக் பண்ணுறதுக்கு இன்னும் ஒரு வாரம் வெயிட் பண்ணுமேன்ட்டுன்னு. ஆனால் ஆர்டேட்டா அவருடைய கரங்களால் அப்படியே வந்து மேடுவேக்க இறக்கி அந்த ஸ்டாட்டை வந்து பாசிபிள் ஆக்கியிருக்காரு. அதனால ஆர்டேட்டாக்கு ஒரு தேங்க்ஸ். பட் ஆனால் வந்து இன்னொரு ஒரு ஃபனியான ஸ்டாட் என்ன அப்படின்னா வந்து சாக்கா in the last 13 matches 1 goal, Odegaard in the last 13 matches 1 goal, Trossard in the last 13 matches I think 1 or 2 goals, Gyökeres last 13 matches in Premier League நான் சொல்றேன். It's again 1 goal. இதுதான் வந்து ஒரு ரியாலிட்டி செக். சாலிபா அண்ட் கேப்ரியல் இஃப் தே ஹேவ் ஒன் பேட் கேம், ஏன்னா இது சாலிபா வாஸ் ஹாரபிள், ஒன் பேட் கேமா இருந்தது அப்படின்னா ஆர்சனலுக்கு என்ன நடக்கும் அப்படின்றது வந்து இட் இஸ் அ லைம்லைட். ஆனால் வந்து மேன் யுனைடெட் ஃபேன்ஸ்லாம் ஒரே குஜாலா அப்படியே இருக்கிறாங்க ஜாலியா. இந்த நீ வேற இந்த சோசியல் மீடியா வந்து ஓபன் பண்ணனாலே வச்சுக்கோயேன், ஏய் டேய் டைட்டில் ரேஸ் எவ்வளவுன்னு கேள்றா, டேய் இது எவ்வளவுன்னு கேள்றா, டேய் இந்த காம்படிஷன் எவ்வளவு கேக்குறாங்க. அப்புறமா தான் ஞாபகம் வருது அவங்க எல்லா காம்படிஷன்லயும் அவங்க முன்னாடி இந்த ரூபன் அமோரிம் நாக் அவுட் பண்ணிட்டு கிளம்பிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு. சோ தேர் ஒன்லி ஃபோக்கஸ் வந்து இப்போ பிரீமியர் லீக் தான். நீ நினைச்சு பாரு, நம்ம சீசன் ஸ்டார்டிங் யுனைடெட்க்கு என்ன சொல்லிருப்போம்னா, அவங்களுக்கு யூரோப் இல்ல, விச் மீன்ஸ் தே ஹேவ் வெரி லெஸ் லோட். அவங்களோட பிளேயர்ஸ்க்கு கம்மி லோடு இருக்கு. சோ இதனால வந்துட்டு அவங்க கப் காம்படிஷன்ஸ் அண்ட் பிரீமியர் நல்ல பினிஷஸ் பார்க்கலாம்னு சொல்லிட்டு. பட் நடுவில் வந்து ஒரு பேக் த்ரீ நண்பர் வந்துட்டு அந்த பிளான்ஸ் எல்லாத்தையும் சொதப்பி விட்டாரு. பட் இப்ப அது ஃபீல் ஆகுது பாரு. ஏன்னா ஆர்சனல் அகைன் யூரோப் போகணும். பட் யுனைடெடுக்கு யூரோப்பியன் காம்படிஷன்ஸ் கிடையாது. விச் மீன்ஸ் தே ஹேவ் 1 வீக் டு ப்ரிப்பேர் ஃபார் த நெக்ஸ்ட் மேட்ச். ஏன்னா இந்த மேட்ச் நல்லா தெரிஞ்சது பாரு. அவங்க அவங்க நல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டு தி கேம் வித் செட்டப் அந்த வான் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் ஆன் இல்லடா, பேப்பரே ஆனா எடுத்தனா ஆர்சனல் வந்து ரொம்ப ஓவர் கான்ஃபிடென்ட்டா போனாங்கன்னு உனக்கு ஃபீல் ஆகலையா? ஏன்னா இந்த மேட்சுக்கு முன்னாடி ஒரு பெரிய டிபேட் என்னன்னா, கேன் திஸ் ஆர்சனல் டீம் பீட் 2008 மேன் யுனைடெட் டீம்? மான்செஸ்டர் யுனைடெட் அப்படின்ட்டு. ஆனா தே கேனாட் பீட் 2026 மேன் யுனைடெட் டீம்ங்கிறது எவ்வளவு பெரிய சோகம். ஏன்னா இதுதான் வந்து ரிப்பீட் ஃபிக்சர் ஆஃப் கேம் வீக் 1. கேம் வீக் 1 என்ன சொன்னோம்? ஓகே, யுனைடெட் டிசர்வ் த விக்டரி, அட்லீஸ்ட் தே டிசர்வ் சம்திங். ஆர்சனல் வந்து தே காட் அ லக்கி 3 பாயிண்ட்ஸ். அதனால வந்து இந்த கேம்ல ஆர்சனல் டிடன்ட் டிசர்வ் எனிதிங். இன்ஃபேக்ட் யுனைடெட் வந்து லுக் மோர் லைக் ஆர்சனல் தேன் ஆர்சனல். அந்த அளவுக்கு கொஹிசிவா ஆனாங்க, சான்சஸ் கிரியேட் பண்ணாங்க. ஒரு 4-5 கோல் ஈஸியா அடிச்சிருக்கலாம் யுனைடெட் ஆக்சுவலி, கொஞ்சம் இஃப் திங்ஸ் ஹேட் கான் தேர் வே. அண்ட் அகைன் ஆர்சனல் ரிலையன்ட் ஆன் ஃப்ரீ கிக்ஸ், ரிலையன்ட் ஆன் கார்னர்ஸ். நீங்க சொல்ற மாதிரி இவன் அந்த எலிஃபென்ட் மீம் வந்து போதுடா கண்ணு ஆமா முன்னாடி. இவன் தூராம் வந்து சொல்லியிருப்பான். ஐ திங்க் திஸ் டீம் ஹேஸ் திஸ் டீம் நீட்ஸ் டு ஷோ மோர் கரேஜ். ஆர்சனல் பிளேயர் தூராம், திஸ் டீம் நீட்ஸ் டு ஷோ மோர் கரேஜ் அண்ட் திஸ் டீம் நீட்ஸ் டு ஷோ மோர் மென்டல் ஃபார்ட்டிடியூட் அப்படின்னு சொல்லிட்டு. அது ரொம்ப ஒரு நேற்று நான் என் ஃப்ரெண்டு கிட்ட கூட பேசிட்டு இருக்கும்போது அவனும் அதே தான் சொன்னான். இந்த மாதிரி ஒரு ஸ்பைனே இல்லாத மாதிரி ஸ்பைன்லெஸ்ஸாக இருந்தது இவனுங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் நேற்று அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ஒரு இப்போ மேன் யுனைடெட் தான் ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள். நீ வந்து உன் அட்டாக்கர்ஸை எக்ஸ்பிரஸ் பண்ண விட்டா அவனுக்கு எவ்வளோ வந்து ஃப்ரீயாக விளையாடுறானுங்க, ஃப்ரீ எவ்வளோ ஃப்ளோயிங்கா. ஃப்ளோயிங்காக இருக்குது. நம்ப மாட்டேன், ஃபஸ்ட்டு 21 மினிட்ஸ் வரையும் மேன் யுனைடெட் அட் 0 டச்சஸ் இன் தி ஆப்போசிஷன் பாக்ஸ். நீ சொன்ன மாதிரி தே கேம் அப் வித் அ சாலிட் பிளான். அண்ட் அதே மாதிரி 21 மினிட் வரையும் அவங்க த்ரெட்டே போல ப்ராப்பராக டிஃபெண்ட் பண்ணாங்க. அந்த ஃபர்ஸ்ட் கோல் கன்சீட் பண்ணதுக்கு அப்புறம் ஆர்சனலுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல. ஆர்சனல் அப்படியே ஸ்விட்ச் ஆயிட்டானுங்க. உட்காந்துட்டாங்கல்ல.
ஆ ஃபர்ஸ்ட் கோல் அடிச்சிட்டு, கொஞ்சம் ஒரு மாரி நல்லா அட்டாக்கிங்கா இருக்கிற மாரி இருந்துச்சு. பட் த மொமெண்ட் அந்த மிஸ்டேக்க வந்து கன்சீட் பண்ண உடனே, ஆ தே ஸ்விட்ச்டு அப்படியே ஒரு மாரி ஆஃப் ஆயிட்டாங்க. இன்ஃபாக்ட் இஃப் தே லூஸ் த லீக் இன் 2026, திஸ் வில் பி தேர் ஸ்டீஃபன் ஜெரார்ட் மொமெண்ட். இந்த ஸ்லிப் ஆக்சுவலா மாரி ஜூபி மண்டியோட பேக் பாஸ். அது வந்து சாலிபா வந்து அவனுக்கு பாஸ் பண்ணதே ரொம்ப ஹார்ஷான பாஸ் அது. ஹார்ஷ் ஹார்ஷான அது பாஸ் பாஸ் அப்படியே தான். கரெக்ட். பட் ஆனா ஒரு மிட்ஃபீல்டரா நீ அந்த கேலிபரா நீ அந்த தப்பு பண்ணியிருக்கவே கூடாது ஒரு ஹை ஸ்டேக் மேட்ச்ல. பட் ஆஃப்டர் தட் எவ்ரிதிங் வென்ட் டவுன்ஹில். நான் வந்து ஆக்சுவலி யுனைடெட் 2-2ன்னு இருக்கும்போது, யுனைடெட் ஹேட் 2 ஷாட்ஸ் ஆன் டார்கெட் 2மே கன்வெர்ட் பண்ணியிருக்காங்க. அதே ஆர்சனல் வந்து ஒரே ஒரே ஒரு 1 ஷாட் ஆன் டார்கெட் மட்டும் தான். பட் தே ஹேட் அ லாட் ஆஃப் ஷாட்ஸ் விச் டஸ் நாட் எனக்கு அந்த கேமே வந்து புரிஞ்சுக்க முடியல. இன்னொன்னு வந்து நான் சப்ஸ்டிடியூட்ஸ் பத்தி சொல்லியே ஆகணும். அவன் 4 சப்ஸ்டிடியூட் பண்ணான். ஒரு செகண்ட் கோல் கன்சீட் பண்ணதுக்கப்புறம் 58th மினிட்ல. என்ன பொறுத்தவரை இது பயங்கரமான நீ ஜர்க் ரியாக்ஷன் மாரி இருந்தது. யூ ஆர் டேக்கிங் ஆஃப் யுவர் கேப்டன் ஃப்ரம் தி ஃபீல்ட். ஓடகார்ட். ஓகேயா? கரெக்ட். இன்னொன்னு என்னன்னா, அவன் நீ கேப்டனே மேடுவேக் கிடையாது. அது என்னோட அனதர் ஒப்பீனியன். பட் நீ பேசு. இல்ல அவனுங்களுக்கு என்ன இருந்தாலும் அவன் தானே கேப்டன். ம். என்னன்னா, ஓடேகார்டோடைய ரீப்ளேஸ்மென்ட் வந்து எஸ்ஏ எனக்கு புரியுது. பட் எஸ்ஏ இஸ் நெவர் அ பாஸ் பிக்கர். ஹி இஸ் அ ட்ரிபிளர். நேத்து மேட்ச்ல எனக்கு தெரிஞ்சு அவன் வந்து ட்ரொசார்டோட இடத்துல எஸ்ஏ ஆட விட்டுட்டு, ஓடேகார்ட அப்படியே ரிட்டர்ன் பண்ணிட்டு, சாக்காவ அங்கேயே லெஃப்ட் அவனுங்களுக்கு வந்த ஒரே அட்டாக்கிங் த்ரெட்டே சாக்கா சைடுல இருந்து மட்டும் சாக்கா தான். நீ மட்டும் தான். சாக்காவ ரைட். தூக்கி வந்து ஆப்போசிட் சைடுல போட்டு மேடுவெக்கே கொண்டு வந்துட்டு ஒரு ஒரு மாரி ஒரு நீ ஜர்க் ரியாக்ஷன். மரஸ்கா வந்து மான்செஸ்டர் யுனைட்டட்ல ஒரு ரெட் கார்ட் போன உடனே ஒரு கேவலமான ஒரு 4 சப்ஸ்டிடியூட் பண்ணுவான். அதே மாரி ஒரு ஏன்னா அவனுங்க 4 பேர் வந்து கேம எந்த விதத்திலயும் அஃபெக்டே பண்ணல. யுனைட்டட் லுக்டு எக்ஸ்ட்ரீம்லி ஸ்ட்ராங் இன் தி செகண்ட் ஹாஃப் டுடே. அவ்ளோ பேஸு அண்ட் அவ்ளோ ஃபிளேர். வெரி வெரி வெல் டிசர்வ்டு வின் ஃபார் யுனைட்டட். எனக்கு வந்து என்னன்னா, இப்போ நீ வந்துட்டு அவங்க ஸ்டார்ட்டிங் லைனப் விட்டுரு. அவங்க பெஞ்ச்ல பாரு, எப்ரெச்சிஎஸ்சி அவங்களுக்கு வந்து ஒரு பிக் மனி ப்ரொலிஃபிக் சைனிங் அவங்களுக்கு. கியோகரெஸ் அகைன் ஒரு பிக் மனி அவங்களோட அதாவது அவங்க லாஸ்ட் சீசன் எதனால டைட்டில் தோத்தோன்றத ரீப்ளேஸ் பண்ணி அவங்கள டைட்டில் அடிக்க வைக்க கூட்டு வந்த ஆள் தான் அவங்க வந்து கியோகரெஸ். 2 பேருமே பெஞ்ச்ல இருக்காங்க அவங்களுக்கு. ஓகேவா? சரி ஓகே. அ அப்போ எனக்கு என்ன கொஸ்டின் பெக் பண்ணுதுன்னா, அப்ப வெதர் ஆர்டெட்டா கேன் கோச் அட்டாக்கிங் டாலன்ட்ஸான்ற ஒரு பெரிய கொஸ்டின் எனக்கு இருக்கு. ஏன்னா, எஸ்ஏ வந்துட்டு நம்ம கிறிஸ்டல் பேலஸ்ல பார்த்த ஒரு எஸ்ஏ வேற. ஓகேவா? நம்ம வந்து இவங்க வந்து ஆர்சனல் வாங்குன உடனே நமக்கு அதுதான் நம்மள எல்லா ஐப்ரோவும் ரைஸ் பண்ண வச்சது. அந்த எஸ்ஏ இங்க வந்தானா, அவங்க லெஃப்ட் விங்கு வந்துட்டு அவங்களுக்கு ஷார்ட்டடு பயங்கரமான ஒரு அட்டாக்கிங் த்ரெட்ட குடுப்பான். அதுவும் கியோகரெஸ் இருக்கான். அவனுக்கு நல்ல சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுவான்றதான் நம்மளோட தாட்டாவே இருந்துச்சு. அது நடக்கல. அண்ட் அகைன் ஆர்டெட்டா வந்துட்டு அந்த 4+3 ஆல்மோஸ்ட் அந்த டிஃபென்சிவ் செட்டப் ரிலேயிங் அவங்களோட என்டையர் அட்டாக்கிங் த்ரெட்டே அந்த ஃப்ரண்ட் 3 மேல தான் இருக்கு. அவங்களுக்கு வந்து மிட்ஃபீல்ட்ல இருந்து நாங்க பாஸ் ப்ரொவைட் பண்றோம். ஏன்னா எங்களுக்கு எலிட் பாஸஸ் இருக்காங்க. ஆனா எந்த லெவல்ல வந்துட்டு அவங்களுக்கு ஒரு அட்டாக்கிங் 10 தேவை டு கிரியேட் மோர் ஸ்பேசஸ் அண்ட் மோர் பாசஸ்ன்றது வந்துட்டு இந்த மேட்ச் எனக்கு ரொம்ப ஒரு அப்பரண்டா தெரிஞ்ச மாதிரி ஃபீல் ஆச்சு. 2வது திங் வந்து நம்ம இது போன வீடியோலயே பேசியிருப்போம். ஒரு மேட்ச் வந்து தோக்குற சிச்சுவேஷன்ல இருக்கும்போது, ஆர்டெட்டா டாக்டிக்கலா அபார்ட் ஃப்ரம் செட் பீசஸ் அவன் பண்ணி எத இம்பாக்ட் பண்ணி எத்தனை மேட்ச் ஜெயிக்க வச்சிருக்கான் அப்படின்றது நம்ம யோசிச்சோம். இப்ப நம்ம நியூட்ரலா நம்மளுக்கு மேபி தெரியாது. ஆர்சனல் ஃபேன்ஸ் யாராவது பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா எங்க நியூட்ரலா பார்க்கும்போது எங்களுக்கு ரொம்ப யோசிக்க வேண்டியதா இருக்கு. நீங்க கிளப்ப ஃபாலோ பண்றதுனால, இல்ல ப்ரோ இந்த மேட்ச்ல எங்களுக்கு வந்து செட் பீஸ் இல்லாம ஆர்டெட்டா வந்து ஒரு சப்ஸ்டிடியூட்ஸோட இம்பாக்ட் கிரியேட் பண்ணி எங்களுக்கு ஜெயிக்க வச்சான். இது இந்த ஃபார்மேஷன் மாத்தன, இந்த டாக்டிக்கலா மாத்தன அப்படின்றது நீங்க கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா ஃப்ரம் த அவுட் சைட் எங்களுக்கு பார்க்கும்போது ஒரு பிரீமியர் லீக் அடிக்கிறது எந்த அக்கேஷன்லயுமே ஈஸி கிடையாது. இட் டேக்ஸ் இம்மென்ஸ் மென்டல் ஸ்ட்ரென்த். அதுவும் உங்களுக்கு பின்னாடி வந்து மான்செஸ்டர் சிட்டி மாதிரியான ஒரு ஃபோர்பீட் பண்ண டீம் உங்களை சேஸ் பண்ணுச்சுன்னா, மென்டல் ஸ்ட்ரென்த் அண்ட் அந்த ஒரு சொன்ன மாதிரி ஸ்பைன் இல்லைன்னா ஜெயிக்கிறது கஷ்டம். ஸோ நாங்க ரொம்ப நெகட்டிவா ஆர்சனல் பத்தியே பேசிட்டு இருக்கோம் அப்படின்றத தாண்டி, எங்களுக்கு வந்து ஆர்சனல் டீம் ஷோ பண்ணணும். இப்ப நாங்க வந்து ரைவல்ஸ். நாங்க வந்து ஆப்வியஸா டேய் இவங்க அவ்வளவுதான்டான்னு ஒரு மோட்ல தான் இருப்போம். ஸோ ஆர்டெட்டா அந்த பிளேயர்ஸ் அவங்கலாம் வந்து என்ன ஷோ பண்ணணும் இல்ல வி ஆர் மோர் தென் தட் வி ஆர் ஆர்சனல் எங்களுக்கு அந்த ஸ்பைன் இருக்கு எங்களால இந்த டைட்டில் ஜெயிக்க முடியும்ன்றதை காட்ட வேண்டியது ஆர்சனலோட கடமை. அது வரைக்கும் ஃப்ரம் எங்களுக்கு கண்ணுக்கு எதிர்க்க எங்களுக்கு தெரியுற எவிடன்ஸ் வச்சு நாங்க பேசும்போது எங்களுக்கு இப்படிதான் தெரியுது. சரி. நான் வந்து உங்க 2 பேருக்கும் ஒரு கேள்வி கேட்கிறேன். லிவர்பூல் ஆஃப் 25 to 2015 2005ல இருந்து 2015 வரைக்கும் எவ்ரி டைம் தே டர்ன் அப் இன் தேர் பிக் கேம்ஸ். ஓகேவா? ஏன்னா இட் வாஸ் அ மீடியாக்கர் டீம். ஆனா வந்து அந்த த சைஸ் ஆஃப் த கிளப் இது வந்து ஒரு பிக் கேம் அப்படிங்கிற மென்டாலிட்டிலேயே வந்து தே தே புட் அப் அ பெர்ஃபார்மன்ஸ் அகைன்ஸ்ட் எவ்ரி. இப்ப யுனைடெட் தே ஹேவ் ஒன் அகைன்ஸ்ட் சிட்டி at home and Arsenal at away, who are the two best teams of this country right now.
இப்ப இது வந்து ஒரு நியூ மேனேஜர் பவுன்ஸா? இல்ல ஒரு ஸ்மால் கிளப் மென்டாலிட்டி புஷிங் அகைன்ஸ்ட் பிக் டீம்ஸா? ட்ரைங் டு ப்ரூவ் தெம்செல்வ்ஸ் அஸ் எ பிக் திங்? ஆர் நீங்க எப்படி பார்க்குறீங்க? ஐ ஐ ஐ ஐ அக்ரி. கேரிக் வந்து நல்லா கோச் பண்ணியிருக்கான். யூ see a பேட்டர்ன் ஆஃப் பிளே. அதெல்லாம் தாண்டி இது சஸ்டெய்னபிளா இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்களா? என்ன நினைக்கிறீங்க நீங்க? எனக்கு என்னன்னா, ஒரு ஒரு நீ சொன்னது ஓகே தான். நியூ மேனேஜர் பவுன்ஸ் ஏன்னா இதே சைக்கிள் நம்ம ஓலே கிட்டயும் பார்த்திருக்கோம். ஓகேவா? பட் இன்ஃபாக்ட் எனக்கு இதுல லிவர்பூல் என்ன மேனேஜர்ஸ் கிட்டயே நம்ம பார்த்திருக்கோம். பார்த்திருக்கோம். இதுல கரெக்ட். என்ன ம். எனக்கு ஒரு பெரிய மேசிவ் டிஃபரன்ஸ் இந்த 2 மேட்ச்ல தெரியுதுன்னா, பிளேயர்ஸ் ஆர் பிளேயிங் அட் தேர் பிரிஃபர்ட் பொசிஷன். ஓகேவா? கோபி மைனு ஒரு பேட் பிளேயர்ன்னு இந்த 2 மேட்ச் பார்த்துட்டு உன்னால சொல்ல முடியுமா? ஆனா அந்த டெஃபினெட்லி கோபி நோ. மைனு வந்துட்டு அமோரியம் வந்துட்டு கூட்டு போயிட்டு டஞ்சன்ல வச்சு பூட்டி சாவிய வெளில தூக்கி போட்டான். அதனால தான் ஃப்ரீ கோபி மைனுன்னு ஷர்ட்லாம் போட்டு சுத்திட்டு இருந்தானுங்க. ஓகேவா? சோ கோபி மைனு ஒரு பேட் பிளேயர் கிடையாது. பட் அவன் பிரிஃபர்ட் பொசிஷன்ல ஆடுறான். டோர்கு அவன் பிரிஃபர்ட் பொசிஷன் என்னன்னு இப்பதான் அவனுக்கு ஃபிகர் அவுட்டே பண்றான். பட் ஃபிகர் அவுட் பண்ணிடுவான்னு நினைக்கிறேன். சோ இப்படி எல்லா பிளேயர்ஸுமே பார்க்கும்போது அவங்கள ஒரு பிரிஃபர்டு பொசிஷன்ல நீ ஆடினா பிளஸ் பேக் ஃபோர் மெக்வேர், லிசாண்டோ மார்டினஸ் ஒரு ஸ்டேபிளான பேக் ஃபோர் இருக்கிறது என்னன்னு பார்த்தோம். கெசமிராவே சூப்பர் கேம் தானே நேத்து முந்தா நேத்தும். லாஸ்ட் 2 கேம்ஸ்மே அவனும் லைக் he still has something left in his tankன்ற மாதிரி ப்ரூவ் பண்றான். சோ இத வச்சு பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுதுன்னா அட்லீஸ்ட் நியூ மேனேஜர் பவுன்ஸை தாண்டி there is something special or tactical happening in this team மாதிரி எனக்கு தெரியுது. ஸோ நான் வந்து இந்த வின்னுக்கு வந்து நம்ம இந்த நியூ மேனேஜர் பவுன்ஸ் பற்றிலாம் பேசிட்டு இருக்கும்போது கண்டிப்பாக அந்த கிரெடிட் வந்து கேருக்கு போயே ஆனோம். மிடில்ஸ்பர்க்லேயே வந்து அவனுடைய கோச்சிங் ஸ்டைல் பார்த்தேன்னு வச்சுக்கோயேன். ஒரு ஒன்றுமே இல்லாத 19th பிளேஸ்ல இருந்த மிடில்ஸ்பர்கை வந்து அவன் ஆல்மோஸ்ட் பிளே ஆஃப் பிளேஸுக்கு போய் முடிச்சு பிளே ஆஃப்ல தான் தோப்பாங்க. அந்த அந்த கோச்சிங் மென்டாலிட்டி வந்து அந்த டாக்டிக்கல் நுவான்ஸ் வந்து ஓலே குனார் சோல்ஷாருக்கும் இல்ல. இந்த மாதிரி இன்டரிம் மேனேஜர்ஸ் எனக்கு தெரிஞ்சு ரால்ஃப் ராக்னிக் இஸ் a பியூர் ஸ்போர்ட்டிங் டைரக்டர். ஆமா ஆமா. ஸோ இந்த கேம் நல்லா அப்சர்வ் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்க. நல்லா வந்து மெயினு கேசமீரோ அவனுக்கு ரைட் சைடில் விளையாண்டா டாலோ, லெஃப்ட் சைடில் விளையாண்டா ட்ரோகு. இவங்களுடைய பொசிஷனிங் பார்த்தோன்னு வச்சுக்கோங்க. தே ஆர் சோ க்ளோஸ் டுகெதர். தே ஆர் வெரி வெரி க்ளோஸ் டுகெதர். அண்ட் வெனெவர் தே பிளே அந்த அந்த ட்ரையாங்கிள் பாசிங் சொல்லுவோம்ல, அது வந்து அதுதான் அவங்களுக்கு ஒரு அட்டாக்கோட ட்ரிகராகவே இருக்குது. அவனுங்க அந்த க்ளோஸாக விளையாடுறானுங்க. ட்ரையாங்கிள் பாசிங்கில் எவனாவது ஒரு ரன் போகிறான். ப்ரூனோ ஃபெர்னாண்டஸ் அவ்வளோ ஃப்ரீயாக இருக்கிறான். அண்ட் தே புல் தட் ட்ரிகர் மாதிரி. ஸோ இந்த மாதிரி டாக்டிக்கலாகவே நிறைய வித்தியாசம் வந்து அது 2 கேமில் வந்து மேன்செஸ்டர் யுனைடெடுக்கு இப்படி தெரியுது அப்படின்னா, கேரிக் இஸ் அ டாக்டிக்கல் கோச். அவன் இன்னும் வளர ஐ திங்க் டீம் இஸ் கோயிங் டு ஒன்லி கெட் பெட்டர். எனக்கு தெரிஞ்சு தே ஆர் இப்போ இருக்கிற செல்சி, லிவர்பூல் அண்ட் அதர் டீம்ஸில் ஐ திங்க் தே ஆர் தி மோஸ்ட் ஸ்ட்ராங்கஸ்ட் 4th பிளேஸ் கண்டெண்டர் கிவன் தி ஸ்கெடியூல் அண்ட் எவ்ரி திங். ஏன்னா அடுத்த 4 மேட்ச் வந்து எவர்டனோட விளையாடுறாங்க. ஐ திங்க் ஈஸி டீம்ஸோட தான் விளையாடுறாங்க. ஸோ பார்ப்போம். பட் ஆனால் இது வந்து இட்ஸ் ஒன் ஃபார் தி ஏஜஸ் ஆஃப் பர்ஃபார்மன்ஸ். ஏன்னா அந்த மாதிரி தான் நெரேட்டிவ் இருந்தது. பட் ஒன்னே ஒன்று தான், இந்த நம்ம கார் ஓட்டும் போது இந்த சைட் மிரர்ல வந்து பார்க்கும்போது அதில் ஒரு வார்னிங் இருக்கும் தெரியுமா? ஆப்ஜெக்ட்ஸ் இந்த Objects are மிரர் ஆர் க்ளோசிங் closer than they க்ளோசர் appear. தேன் தே அப்பியர் அப்படின்ற மாதிரி. ஆர்சனல் எவ்ரி டைம் தே ஆர் ஆன் டாப் ஆஃப் த டேபிள். ஒரு வாரம் வந்து சிட்டியும் ஆர்சனலும் க்ளோஸராக தான் தெரிஞ்சிட்டு இருக்காங்க. ஸோ இட்ஸ் கோயிங் டு பி பிரீமியர் லீக் இஸ் பேக் பேபி அப்படின்ற மாதிரி தெரியல. பட் ஆனால் நான் தரவா என்ஜாய் பண்ணேன். பயங்கரமான மேட்சாக இருந்தது நேற்று. சக்சஸ்ஃபுல் ஹேட் வாட்ச்ன்றது அவன் மூஞ்சில இருக்க தேஜஸ பார்த்தாலே தெரியுது. ஓகே, ஃபைன். லெட்ஸ் பாஸ் ஆன் தட். நம்ம நெக்ஸ்ட் மேட்ச்சுக்கு போவோம். நெக்ஸ்ட் இது செல்சி பத்தி பேசுவோமா இல்ல லிவர்பூல் பத்தி பேசுவோம்? லிவர்பூல் இன் கிரைசிஸ்ன்னு சொல்லிட்டு இந்த சீசன்ல ஒரு 15 வீடியோ போட்டிருக்கலாம் போல. ஸோ அதுவே பேசலாம். லாஸ்ட் வீக் சாம்பியன்ஸ் லீக் ரிவ்யூ பார்த்தா உங்களுக்கு கிராசிஸ் தான். அதான் சாம்பியன்ஸ் லீக் வீடியோ எங்களோட ரிவ்யூ பார்த்தவங்களுக்கு தெரியும். நானும் ராகுலும் நல்லா ஜாலியா பேசிட்டு இருப்போம். சொல்லியிருப்பேன், அப்புறம் அப்பயே நான் இன்ட்டு கொடுத்துருப்பேன். இப்ப ஜாலியா இருக்கும்டா, வார எண்ட்ல பர்ன்மத் நம்மள என்ன பண்ண போறானுங்க தெரியல அப்படின்ட்டு. சொன்ன மாதிரியே வந்துட்டு சம்பவம் ஆயிடுச்சு. ஏன்னா ஃபர்ஸ்ட் இதுல வந்து நம்ம ஒரு கம்பேக் விக்டரி, இப்போ வந்து அவங்க ஒரு கம்பேக் விக்டரி. ஓகேவா? மேட்ச் பாத்தியா? ஃபர்ஸ்ட் ராகுல் கிட்ட கேட்போம். ஏன்னா அவன் இருக்கிற நெகட்டிவ் திங்ஸ் எல்லாம் சொல்லுவான். நான் வந்து இருக்கிறதுலே பாசிட்டிவ் திங்ஸ் தேடுவேன். நீ யாரு? இல்லடா, அந்த கொஞ்ச நாள் முன்னாடி இந்த குருவாயூரப்பா பாட்டு ட்ரெண்ட் ஆயிடுச்சு தெரியுமா? ராதை உனக்கு சொன்ன அந்த மாதிரி நம்ம ஆளுங்க அட்டாக்ல ஒரு 3 வேரியேஷன் வச்சிருக்கானுங்க. ஒரு லெஃப்ட் சைட்ல வந்து வேண்டெக் டு கர்கஸ் டு வேர்ட்ஸ் டு கேக்போ ஒண்ணு வானத்துக்கு அடிப்பான், இல்ல வந்து கார்னர் வாங்கி கொடுப்பான், மிஸ் பண்ணிடுவான். இல்லன்னா ஆப்போசிஷன் டிஃபெண்டர் கால்ல விழுந்துருவான். எதுக்குடா விழுந்த அப்படின்ற
இப்ப வேரியேஷன் 2 ஏன்ட்டு போவான்ல, அது வந்து நம்ம ஃப்ரிம்பாங்குக்கு போவோம். ஃப்ரிம்பாங் டுவர்ட்ஸ் சொபோஸ்லாய். சொபோஸ்லாய் வந்து சாலா போவான். ஒரு ட்ரிபிள் பண்றேன்ட்டு ஒரு கண்றாவி மடி ஒண்ணு மடிச்சு, திரும்பி போர்ன்மவுத் தான் நம்மள அட்டாக் பண்ணுவாங்க. 3வது வந்து நம்ம நேரா மிட்ஃபீல்ட்லயே பால் விட்டுருவோம். அவங்க கோல் அடிச்சுருவாங்க. ரொம்ப புவரான பெர்ஃபார்மன்ஸ். வான் டைக் இன் பர்ட்டிகுலர் வெரி வெரி அரகன்ட் பெர்ஃபார்மன்ஸ். ஏன்னா, யூ ஹேவ் ஹேட் அ புவர் பெர்ஃபார்மன்ஸ். அதுக்கப்புறம் பிரஸ் கிட்ட போயிட்டு விண்ட் வாஸ் அ ஃபேக்டர் அப்படின்னா இட் வாஸ் வெரி டிஃபிகல்ட் டு ஜட்ஜ் த பால். இது வந்து ஒரு கிளாப்போட கிளாப் கிட்ட ஆர்சனல் இருந்து அந்த எப்படி ஜீன் இன்னும் கலாய்ச்சோமோ, இருக்கா? ஆர்சனல் ஆர்டெட்டாவோட இன்டர்வியூஸ் எப்படி கலாய்ச்சோமோ, அந்த மாதிரி தான் பார்டர் லைன் இன்டர்வியூஸா வந்துட்டு இருக்கு உங்ககிட்ட இருந்து கடைசி ஒரு 2-3 வாரமா. கிளாப் இருக்கும்போது கிளாப் பிச்சை சொல்லியிருப்பான்டா. அஹ் பி- கிளாப் இருக்கும்போது கிளாப் பிச்சே சொல்லியிருப்பான். இந்த மாதிரி ஒரு அரகண்டா பிளஸ் ஐ பிலீவ் ஆர்னே ஸ்லாட் இஸ் லூசிங் த ட்ரெஸ்ஸிங் ரூம். நான் ஏன் இதை சொல்றேன்னா, ஃபர்ஸ்ட் கோலுக்கு அப்புறம் ஜோ கோமேஸ் வந்து நெஞ்ச புடிச்சிட்டு போயிருவான் வழக்கம் போல். அவன் போயிட்ட பிறகு 7 நிமிஷத்துக்கு ஸ்லாட் வந்து ஹி வுட் பி ஷவுட்டிங் சம்திங். 7 நிமிஷம் லிவர்பூல் பிளேட் வித் 10 மென்னோட ஆடுவாங்க. கிராவன் வர்ச் மேக் ஷிஃப்ட் ஆவான். சரி. யாருக்கு யாரை கவர் பண்றதுன்னு தெரியாது. வேன் டைக் கரெக்டா லெஃப்டையும் கவர் பண்ணாம ரைட்டையும் கவர் பண்ணாம சென்டர்ல நிப்பான். கோல். ஸ்கூல் பாய் எரர்ஸ். எனக்கு தெரிஞ்சு இட்ஸ் நாட் அ குட் டைம். லிவர்பூல் ஆர் அபிஷியலி எழுதி ஒட்டிக்கலாம் இன் கிரைசிஸ் தான். ஓ அதாவது வந்து நம்ம நாட்டிங்ஹாம் ஃபாரஸ்ட் நம்மள போட்டப்போ தெரியல நம்மளுக்கு கிரைசிஸ்ன்ட்டு. ஓகே, எனக்கு வந்து என்ன தெரியுமா, இப்போ நான் அதான் சொல்றேன், இந்த என்டையர் சீசன் நம்மளுடைய ப்ரீ சீசன்ல இருந்து ஒரே ப்ராப்ளம் தான். அவுட் ஆஃப் பொசிஷன், ஷேப்ஸ், பிளேயர் பொசிஷன்ஸ், பிரஸிங். இந்த 3 விஷயமும் நம்மளுக்கு வந்து ப்ரீ சீசன்ல இருந்து பிரச்சனையா இருக்கு. அது இன்னும் சார்ட் ஆகல. அட்டாக்கிங் வைஸ் நீ சொல்ற நம்ம பாஸ்ன்னு போட்டுட்டு இருக்கோம்டா அப்படின்னு சொல்லிட்டு அது 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 ஐ எம் ஓகே வித் இட். ஓகேவா? ஏன்னா நம்ம ட்ரெமெண்டஸ் அமௌண்ட் ஆஃப் லோ பிளாக்ஸ் நம்ம ஃபேஸ் பண்றோம். ஸோ அவனுங்க லோ பிளாக் அன்லாக் பண்றதுக்கு இண்டிவிஜுவல் பிளேயர் பில்லியன்ஸ் மேல ரிலே ஆகுறாங்க. அது ஒரு கட்டத்துல அது வந்து வந்துரும். எனக்கு ஒரு சின்ன ஹோப் இருக்கு. ஸோ நான் அட்டாக்கிங்கே விட்டுறேன். பட் அவுட் ஆஃப் பொசிஷன் வந்துட்டு வி லுக் வெரி வெரி போர். நம்ம ஈஸியா கோல் கன்சிடர் பண்றோம்னு சொல்லல. நம்ம லாஸ்ட் வீக் நம்ம பேசிட்டு இருந்தோம்ல, அமௌண்ட் ஆஃப் ஏரியல் கிளியரன்ஸ், கிரவுண்ட் கிளியரன்ஸ் வேன் டைக்கும் கொண்டாட்டவும் பண்றது வந்து ஒரு இன்கிரெடிபிள் அமௌண்ட். அந்த அமௌண்ட் அவங்க ஃபேஸ் பண்றாங்கன்றதே ஒரு மிட்ஃபீல்ட் ஃபெயிலியர் தான். நினைச்சு பாரேன், ஒரு என்டையர் அட்டாக்கிங் மைண்டட் மிட்ஃபீல்டா இருக்கு. பால் லூஸ் பண்ணதுக்கு அப்புறம் ப்ரெஸ் பண்றாங்க. நம்ம பண்ணலன்னு போய்லாம் சொல்லக்கூடாது. சொபோஸ்லை ஓடுன்னு ஓடுறான். ஆனா சொபோஸ்லைக்கு இருக்க அந்த இன்டென்சிட்டி, அந்த ப்ரெஸ்ஸும் பத்தி அவங்ககிட்டயும் இல்ல. சரி ப்ரெஸ் பண்ணிடுறான பால் அந்த டியூவல் நீ வின் பண்றியான்னு கேட்டா அதுவும் வின் பண்றது இல்ல. ஸோ அங்க பயங்கரமா நம்ம லேக் ஆகுறோம். அண்ட் ஷேப்பாவே சொல்றேன், பால லூஸ் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம திரும்பி காம்பாக்டா ட்ராக் பேக் பண்ணி எவனும் இருக்க மாட்டான். அது மேபி எல்லாமே அட்டாக் மைண்டட் பிளேயர்ஸ்ன்றனால அவனுக்கு அது இன்னும் கோச் ஆகல, இன்னும் அவனுக்குள்ள கோட் ஆகல. எனக்கு அது சீரியஸா என்னன்னே புரியல. அது வந்து ஆப்வியஸா ட்ரைனிங் கிரவுண்ட்ல என்ன நடக்குதுன்றத வச்சுதான் நம்ம சொல்ல முடியும். கமிங் டு செகண்ட் பாயிண்ட், ஆர்னே ஸ்லாட். ஓகே, வேன் டைக்கோட மிஸ்டேக் இது நம்ம ஆர்னே ஸ்லாட் மேல பிளேம் பண்ண முடியுமா அப்படின்னு நம்ம கேட்கலாம். பட் இந்த சீரீஸ் ஆஃப் ரிசல்ட்ஸ் நம்மளுக்கு என்ன, நான் பார்த்தேன் டாடி, நம்ம இன்னும் Jan 26 ஆரம்பிச்சு இன்னும் ஒரு மேட்ச் கூட ஜெயிக்கல. எல்லாமே ட்ரா தான், பிரேம்ல சொல்றேன். அண்ட் கரெக்ட். லாஸ்ட் செப்டம்பர்ல இருந்து ஒரு மாசத்துக்கு ஒரு மேட்ச் சம்திங் தான் ஜெயிச்சிருக்கோம். இது வந்து ரெலகேஷன் லெவல் டீம். இப்ப இதுவே வந்துட்டு லிவர்பூல் போல வெஸ்ட் ஹாம் நம்ம பேசிட்டு இருந்தோம்னு வச்சுக்கேன், இந்த கோச்சை சாக் பண்ணுங்கடான்ற மாதிரி தான் பேசிட்டு இருப்போம். லிவர்பூல்ன்றதுனாலதான் சரி ஓகே இவன் லீக் ஜெயிச்சிருக்கான் அப்படின்னு ஏதோ ஒரு கட்டசி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நம்ம இது போயிட்டு இருக்கு. அவுட் ஆஃப் பொசிஷன் பெர்ஃபார்மன்சஸ் இம்ப்ரூவ் ஆகலைன்னா ஸ்லாட் குக்டு. சீசன் எண்டு தொடுவானான்றதே எனக்கு வந்துட்டு ஒரு பெரிய டவுட் தான். அண்ட் வேண்டைக்கு வந்துட்டு கலாச்சிட்டு இருந்தாங்க, டேய் இந்த நான்செலான்ட் கிமிக் தயவு செஞ்சு விடுறா, அதனாலதான்டா பால் போச்சு அப்படின்னு சொல்லிட்டு. பட் நான் எப்பவுமே ஒரு மிகப்பெரிய வேண்டைக் கண்ணி தான். ஸோ ஐ பிலீவ் ஸ்டில் வேண்டைக் ஹேஸ் சம்திங் லெஃப்ட் இன் இஸ் டேங்க். அவ்வளவுதான் என்னால சொல்ல முடியும். இன்னும் வந்துட்டு வாஸ்ட் ஆகல, வாஸ்ட்ன்ற ஸ்டேட்டஸ்க்கு போகல. அவ்வளவுதான். ஆனா கிறிஸ்பால் சிரிச்சுனே இருக்கான்டா. ஃபர்ஸ்ட் ஆர்சனல் தோத்துட்டாங்க, லிவர்பூல் தோத்துட்டாங்க, 4th போயிட்டானுங்கன்னு நினைக்கிறேன். அவனுக்கு 4th 5th போயிட்டானுங்க. ஒரே ஃபிஃப்த் ஜாலி தான், ஃபிஃப்த் காட்டுல ஃபிஃப்த் மழை தான். இந்த வாரம் அதான் வந்து ஒரு அருமையான வாரம். நான் போயிடல நம்ம நினைச்சது எல்லாமே செல்சிக்கு நடந்துருச்சு. செல்சிக்கு போலாம். ஏன்னா நான் தான் லியம் ரோஸ்னியரோட ஃபர்ஸ்ட் மேட்ச் தான் நான் பாக்குறேன். அவன் டேக் ஓவர் பண்ணிட்டு நான் குரூப்ல போட்டல. எனக்கு ஒரே பாயிண்ட் தான் என்னன்னா, மரெஸ்காவோட நீங்க ரொம்ப லெஸ் பாசஸ் யூஸ் பண்ணி ஃபைனல் தேர்டுக்கு போற மாதிரி இருக்கு, விச் இஸ் வெரி குவிக். ஏன்னா உங்க கிட்ட இருக்க பிளேஸ் வந்து எக்யூப்ட் டு டூ தட். ஏன்னா உங்ககிட்ட நல்ல பேஸ் இருக்கு. கைசுடோ ஒரு டிஎம் தான், பட் கைசுடோக்கே ஒரு இன்கிரெடிபிள் பேஸ் இருக்கு. குக்குரெல்லாம் வந்துட்டு பால் தொட்டு நான் சிரிச்சேன் பாத்தியா. ஐ திங்க் கைசுடோ யாரோ பால் எடுத்தான்னு நினைக்கிறேன். பார்த்தா வந்துட்டு ஃபைனல் தேர்ட்ல பாஸ் பண்ண டி பாக்ஸ் முடியல. பக்கத்துல நின்னுட்டு இருக்கான். அங்க போயிட்டு டேய் நீ எங்கடா அங்க போனன்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ யூ ஹேவ் இன்கிரெடிபிள் பேஸ் அண்ட் இண்டிவிஜுவல் பிரில்லியன்ஸும் உங்ககிட்ட நிறைய இருக்கு. அதனால வந்துட்டு இப்ப எனக்கு பார்க்கும்போது திஸ் லுக்ஸ் ரெஃப்ரெஷிங், திஸ் லுக்ஸ் குட்.
பாப்போம். லாங் டர்ன் ரன்ல நம்மளோட பிடி மாஸ்டர் எவ்வளவு தூரம் கூட்டு போறாரு உங்கள அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு திருப்பி திருப்பி நான் சொல்றது வந்து அவனுடைய பிராக்மேட்டிசம் தான் நான் அப்ரிஷியேட் பண்ணியே ஆகணும். ஏன்னா வந்து அவன் மரஸ்கா போனதுக்கு அப்புறம் மரஸ்காவோட ஸ்டைல் என் ஸ்டைல் தான் நான் மாத்துவேன்டா வந்து அப்படின்னு சொல்லிட்டு ஹி ஹஸ் நாட் டன் தட். ரொம்ப ஆச்சரியமா இருக்குது. நேத்து கூட பார்த்தனா அவங்க பேக் 3 ஆடுறதுக்கு இட் டுக் தெம் 70 ஆட் மினிட்ஸ் வந்து 3வது கோல் போனதுக்கு அப்புறம் தான், அதுவும் அந்த ரெட் கார்டு ஆனதுக்கு அப்புறம் தான் அவன் பேக் 3க்கே போனான். இன்ஃபேக்ட் அவனுடைய பிரிஃபர்ட் பொசிஷன் ஃபார்மேஷன் இன் ஸ்ட்ராஸ்பர்க் வந்து இஸ் ஆல்வேஸ் பேக் 3. ஸோ இது வந்து இன்னொரு ஒரு பெரிய பெரிய ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயம். இது எல்லாத்துக்கும் மேல என்னன்னா, கோல் பாமர் வந்து இல்லாத போதே வந்து வி ஆர் கிவிங் ஒரு டாப் 4 அந்த 5th பொசிஷன்ல வி ஆர் ஃபைட் பண்ணிட்டு இருக்கிறோம். அண்ட் ஆல் தி அதர் பிளேயர்ஸ் ஆர் ஸ்டெப்பிங் அப். எனக்கு இந்த பெட்ரோ நெட்டோவை மட்டும் எப்படியாவது கிளப் விட்டு அனுப்பிச்சிட்டாங்க அப்படின்னா என் மனசு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஏன்னா வந்து அவன் உங்களுக்கு எப்படி கேக்போவோ அதே மாதிரி தான். நான் அதாவது சொல்ல வந்தேன், நான் அங்க எங்ககிட்ட கேக்போன்னு ஒருத்தன் இருக்கான், வேணா எடுத்துக்கோப்பா அப்படின்ட்டு. பயன் பண்ணி ஆமா 75 மில்லியன் பிட் கொடுத்துருக்கான். ஆமா. நான் வந்து நான் ஒரு டிஃபென்ஸா விளையாடினா கூட அவனை அந்த சைடு ஓட விட்டு இவன் எப்படி இருந்தாலும் இந்த சைடு தான் கட் பண்ணுவான். புடிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனை முன்னாடி ஓட விட்டு கூட அப்புறம் புடிச்சுக்கலாம். அந்த மாதிரி தான் ஒரே டேய் வாங்க ஒன் இப்படிதான் விளையாடுவான் டைமென்ஷனல் அவன் கேம. பிளேயரா? இப்படிதான். ஆமா. அவனுக்கு வந்து காது வேலை செய்யும், மூக்கு வேலை செய்யும், வாய் வேலை செய்யும், கண்ணு மட்டும் வேலை செய்யாது அவனுக்கு. ஸோ அந்த பிளேயருக்கு வந்து ஒரு ஒரு நல்ல ரீப்ளேஸ்மென்ட் பார்த்துட்டோம் அப்படின்னா, ஐ திங்க் திஸ் டீம் வில் பி டீசென்ட். பட் நேத்து பெர்ஃபார்மன்ஸ்லேருந்து நான் ரொம்ப நிறையா பாராட்ட விரும்பல. ஏன்னா வந்து கிறிஸ்டல் பேலஸ் இஸ் சிட்டிங் 15th இன் த டேபிள். தே ஆர் ஸ்ட்ரக்லிங். இந்த 4 மேட்ச் இந்த 5 மேட்ச்லயே தே ஒன்லி பிரெண்ட்ஃபோர்டோட வின் மட்டும் தான் எனக்கு தெரிஞ்சு ஓகே. ஏன்னா வந்து பிரெண்ட்ஃபோர்ட் இஸ் அட் த சேம் லெவல் ஆஸ் வி ஆர். இனிமேல நெக்ஸ்ட் வீக்கும் கொஞ்சம் ஈஸியான ஃபிக்சர்ஸ் தான் எக்ஸப்ட் ஃபார் ஆர்சனல். ஹோம் போகிறோம். பட் டியூஸ்டே நாப்போலி போகிறோம். அதில் தெரிஞ்சிடும் இவங்க எந்த மாதிரி ஈவன் தோ நாப்போலியோடைய யூரோப்பியன் ஃபார்ம் இஸ் நாட் கிரேட் அப்படின்னாலும் நீ நாப்போலி ஹோம் அப்படின்றது வந்து இட்ஸ் அ கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் பால் கேம். அண்ட் ஃபார் தெம் இட்ஸ் அ மஸ்ட் வின் மேட்ச் டு ஈவன் பி இன் த டாப் 24. ஸோ அதில் என்ன பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கலாம். கிறிஸ் ஒரே ஒரு கொஸ்டின். இப்ப டு சம் எக்ஸ்டென்ட் லியாம் ராசினியர் வந்து he has been blessed with easy fixtures except ஆமா. Arsenal, Brentford at home, இல்ல அதுதான் ட்ரூ. Paphos at home and Crystal Palace. அகேன்ஸ்ட் நான் பாஃபோஸ் மேட்ச் பார்க்கல, பட் ஹைலைட்ஸ் பார்த்த வரைக்கும் கேசேட் ஒரு 2-3 ஷாட் அடிச்சு 3வது ஷாட் கோல் போயிடுச்சு, அட்லீஸ்ட் இன் மை ஹெட். அடுத்து அகேன்ஸ்ட் பிரென்ஃபர்ட் தட் வாஸ் அ 50-50 கேம். நம்ம போன வீக் கேம் வீக்லேயே டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம் அந்த வீடியோல. இன்ஃபேக்ட் இன் திஸ் கிறிஸ்டல் பேலஸ் கேம்ல கூட ஃபர்ஸ்ட் 30 மினிட்ஸ் இட் வாஸ் அ 50-50 கேம் தான். இட் வாஸ் என்னை பொறுத்த வரைக்கும் இட் வாஸ் பியூர்லி எஸ்டாவியோஸ் பிரில்லியன்ஸ் தான். ஃபார் 19-year-old டு ஹேவ் எ சாங், எனக்கு தெரிஞ்சு பெஸ்ட் டீனேஜர் இப்போதைக்கு இந்த வேர்ல்ட் ஃபுட்பால் அலாங் சைட் எம்எல். ஓகேவா? ஸோ இத இஸ் he lucky to have been blessed with a easy start? ஏன்னா ஆர்சனலோட நல்லா தான் பெர்ஃபார்ம் பண்ணாங்க, பட் ஸ்டில் இது வந்து ஒரு பிரீமியர் லீக், லைக் த இன்டென்சிட்டி எல்லாமே கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட்ல. நீ எப்படி பாக்குற இது? இல்ல நான் வந்து பிளேயர் அவைலபிலிட்டியும் வந்து ஆக்சுவலி ஒரு பெரிய மேட்டர். ஏன்னா லாஸ்ட் 3 வீக்ஸா வந்து செல்சியில் வந்து தெர் வாஸ் அ ஃப்ளூ பிரேக் அவுட். இதுதான் ஃபர்ஸ்ட் மேட்ச். அவன் 5 மேட்ச்லேயே வந்து இதுதான் ஃபர்ஸ்ட் மேட்ச் ஹி இஸ் ஏபிள் டு பிளேஸ் அ ஸ்ட்ராங் டீம். போன மேட்ச் பாத்தோஸோட ரீஸ் ஜேம்ஸ் ஆல விளையாட முடியல. அவனுக்கு நான் கோல் பாமர் இல்லை. 2 விங்கர்ஸ் வந்து கார்னாச்சோ மட்டும்தான் இருந்தான். இவன் கிட்டன்ஸும் அப்போ தான் ஒரு ஃப்ளூலேருந்து வந்தான். லியாம் டெலா ஃப்ளூ. ஸோ இப்போ தான் வந்து அந்த டீமே வந்து அவனுக்கு ஒரு ப்ராப்பரான ஒரு ஃபுல் டீமே கிடச்சிருக்குது. He is lucky in terms of fixtures. And in terms of chances created, mean 50-15 சொல்லலாம். பட் ஆனால் கிறிஸ்டல் பேலஸோடைய இட்ஸ் நாட் அபவுட் த ஃபர்ஸ்ட் 30 or the last 30. இல்லை யூ அசஸ் அ டீம் இன் டர்ம்ஸ் ஆஃப் 90 கம்ப்ளீட் மினிட்ஸ். 30 மினிட்ஸுக்கு அப்புறம் அவனுங்க எங்கே போனானுங்கன்னே தெரியல கிறிஸ்டல் பேலஸ். தே ஆர் கம்ப்ளீட்லி ஆஃப். அண்ட் யூர் ஆல்சோ கோயிங் டு தேர் ஹோம் விச் இஸ் பேலஸ் கிரவுண்ட்ஸ் இஸ் வெரி வெரி டஃப் பிளேஸ். இதே தான் நடந்தது ஆர்சனல் மேட்ச்லையும். அந்த 2 கோல் சாnchez வந்து மிஸ்டேக்கால கன்சீட் பண்ணல அப்படின்னா வி வுட் பீன் கம்ஃபர்டபுள் இன் டர்ம்ஸ் ஆஃப் ஹவு வி பிளேட் ஆர்சனல். பிரெண்ட்ஃபோர்ட்ல ஒத்துக்கிறேன். பிரெண்ட்ஃபோர்ட்ல விளையாண்ட டீமுமே நான் சொல்லுவேன் இட் இஸ் நாட் ஸ்ட்ராங் டீம். லாட் ஆஃப் பிளேயர்ஸ் மிஸ்ட். ஸோ இனிமேல வர அதுதான் நானே என்னுடைய முன்னாடி சொல்லியிருந்தேன். இனிமேல வர ஃபிக்சர்ஸ்ல எப்படி அவன் வந்து பெர்ஃபார்ம் பண்றான்றதுல வச்சு தான் we can technically judge Liam. But signs are positive. ஏன்னா வந்து செல்சி பிளேயர்ஸ் எப்பயுமே வந்து ஒரு எல்லாருமே டாக்டிக்கலி அடாப்டான பிளேயர்ஸ். அவங்களுக்கு வந்து ஒரு டாக்டிக்கல் நீ ஒரு பிளான் தரேன்னா அது ஈஸியாக வந்து அவங்களால அப்சர்வ் பண்ணிக்க முடியும். தேங்க்ஸ் டு மரஸ்கா ஃபார் இட். ஸோ இவன் என்ன வித்தியாசமாக பண்ணுறான்றத பார்க்கலாம். பட் இட்ஸ் டூ early டு பி சூப்பர் பாசிட்டிவ் அபவுட் எனிதிங் செல்சி ரைட் நவ்.
ஓகே. பாப்போம் செல்சி எங்க முடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா தே ஹேட் அ டிஃபிகல்ட் சீசன். மரஸ்கா சாக்கான விதமே வந்துட்டு ஒரு பயங்கர மிஸ்ட்ரியா தான் இருக்கு. பாப்போம் எங்க முடிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ நெக்ஸ்ட் வந்து மான்செஸ்டர் சிட்டிக்கு வருவோம். நான் அந்த மேட்ச் பார்க்கல. ஹைலைட்ஸ் தான் பார்த்தேன். ஸோ மேட்ச் பார்த்தீங்களா? என்ன வாட் ஹேப்பன்ட்? என்ன நடந்துச்சு? பெப் திருப்பி ஃபார்முக்கு வந்துட்டாரா? என்னென்ன ஐ திங்க் மர்மஷ் ஒரு கோல் அண்ட் செமென்யோ ஒரு கோல். செமென்யோட கோல் 7 மட்டும் பார்த்தேன். இன்கிரெடிபிள் ஷாட் இருக்குடா அவனுக்கு. அவன் அந்த அந்த கோல் 2 போஸ்ட் வச்சுக்கேன். இந்த என்டையர் யூல இருந்து அவன் எங்க ஷூட் எங்க பண்ணாலுமே ஷூட் கோல் போற அளவுக்கு வந்துட்டு ஒரு இன்கிரெடிபிள் ஷாட் இருக்கு. ஸோ மேட்ச் பாத்தீங்களா? என்ன நடந்துச்சு? ராகுல் நீ போறியா? எனக்கு தெரிஞ்சு கியோஹியோட ஜஸ்ட் ஒன் பர்சனல் ஹவு இட் சேஞ்சஸ் த என்டையர் ம். பேக் லைனுங்கிறது ஆக்சுவலி பார்க்கலாம். ம். அவனோட டிஸ்ட்ரிபியூஷன் பயங்கரமா இருக்கு. இன்ஃபேக்ட் எந்த அளவுக்கு ஒரு கேப்டன்னா தே ஆர் பிளேயிங் அகைன்ஸ்ட் த பாட்டம் டீம் வுல்ஸோட அவங்க வந்து ஒரு பிளாக் பண்ணிட்ட பிறகு ஒரு டிஃபென்ஸ் ஹடில் எல்லாருமே செலிப்ரேட் பண்றாங்க. 94th மினிட்ல யோர் 2-0 அப் ஒரு பிளாக் பண்றான், ஒரேலி பிளாக் பண்றான், கியோஹி பிளாக் பண்றான், பிளாக் பண்ணிட்டு செலிப்ரேட் பண்றாங்க. ஸோ ஒரு என்டையர் பேக் லைனே வந்து டிஸ்ஜாயிண்டடா இருந்த பேக் லைன் வந்து ஆக்சுவலி ரொம்ப செட்டில் பண்ணிட்டான்டா. நீ பார்த்திருந்தனா உனக்கு தெரிஞ்சிருக்கும். ஹைலைட்ஸ்ல கூட காமிச்சிருப்பான்னு நினைக்கிறேன். அது 95th மினிட்ல. அது ஒண்ணு. இட் வாஸ் அ வெல்கம் அடிஷன். செமென்யூ நீ சொன்ன மாரி அந்த பாக்ஸ்ல எங்க இருந்தாலும் ஹி கேன் ஷூட் அட் எனி கார்னர். அந்த அளவுக்கு ரொம்ப ஃப்ளெக்சிபிள். இப்போதைக்கு அவங்களுக்கு இருக்க ஒரே ஒரு ப்ராப்ளம் வந்து ஹவ் டு கெட் ஹாலண்ட். இந்த கேம் மாமுஷ் ஆடினா அண்ட் ஹிஸ் மூவ்மெண்ட் வாஸ் எக்ஸலென்ட். அண்ட் ரைட் பேக் நியூனேஸும் ஹீ இஸ் பேக். அவனும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணான். அடுத்து ஹவ் டு பிரிங் ஃபோடன். ஏன்னா ஃபோடனுக்கு ஒரு சின்ன பர்ஸ்ட் இருந்துச்சு. நம்மளே சொல்லியிருந்தோம் ஒரு நியூ ரோலுக்கு வந்திருக்கான், கொஞ்சம் கான்ட்ரிபியூட் பண்றான், இஸ் ஃப்ரீ ஃப்ளோயிங்கா இருக்கான் அப்படின்னு. பட் அகைன் ஹி இஸ் கோயிங் பேக் இன் டு த கேவ் மாதிரி இருக்கு. இன்ஃபேக்ட் மோஸ்ட் ஆஃப் த கிரியேஷன்ஸ் வேர் த்ரூ சர்க்கி தான். ஸோ இந்த இஷ்யூஸ்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டா நான் தான் சொல்றேன்ல, இப்போ வுல்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் வச்சு கம்ப்ளீட்டா ஆர்சனலை சேஸ் பண்ணுவாங்களா? இந்த 4 பாயிண்ட் கேப்பை பீட் பண்ணுவாங்களான்னு எனக்கு தெரியல. பட் ஒரு கன்சிஸ்டன்சி கொண்டு வர்றதுக்கு ஐ திங்க் திஸ் வாஸ் அ வெரி குட் ஸ்டார்ட். ஸோ நான் வந்து இந்த மேட்ச்ல பார்த்தது வந்து 2 முக்கியமான ஒரு விஷயம். ஐ சி தெம் இந்த 2 கோல் அடிச்சதோட அவங்களுக்கு இந்த கிளீன் ஷீட் தான் வந்து இட்ஸ் வெரி வெரி கிரிட்டிக்கல் ரைட் நவ். வுல்ஸ் ஹஸ் பின் பாட்டம் டீம் எல்லாருக்குமே தெரியும். பட் லாஸ்ட் 5 மேட்சஸ்ல தே ஹவ் ஷோன் கேரக்டர். ஓகே. ஸோ ஒரு த்ரெட் இருந்துட்டு தான் இருந்தது. பட் இந்த கிளீன் ஷீட் ஃபார் சிட்டி ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். 2வது இட் இஸ் அ வெரி வெரி டிஃப்ரெண்ட் ஷேப் ஃப்ரம் வாட் பெப் யூஸ் டு பிளே. டெக்னிக்கலி சொல்லணும்னா தே ஆர் பிளேயிங் 4-4-2 வித் த பால். நீ வந்து பார்த்த அப்படின்னா செமென்யோவும் சரி, மார்முஷும் சரி, தே ஆர் பிளேயிங் லைக் அ ஸ்ட்ரைக்கர். அண்ட் ஒரு பெரிய அவங்களுக்கு ஒரு மேஜரான ஒரு அடிஷன் என்ன அப்படின்னா வந்து அவங்களுடைய ரைட் பேக் இஸ் பேக். அவன் வந்து ஒரு பயங்கரமான ஒரு கிராஸ் டு தி ஃபர்ஸ்ட் கோல். அண்ட் அண்ட் ஆல்சோ இந்த டைம் வந்து ராட்ரி வாஸ் வெல் சப்போர்ட்டட். நீ போன மேட்ச்ல பார்த்த அப்படின்னா அந்த சாம்பியன்ஸ் லீக் மேட்ச்ல வந்து ரொம்ப ஐசோலேட் ஆயிடுவான் ராட்ரி. ராகுல் சொன்ன மாதிரி அந்த டிஃபென்சிவ் சாலிடாரிட்டி. ஏன்னா வந்து இப்போ அந்த குஷ்னாவுக்கு செம பேஸ் இருக்குது. மார்கி சாலிடா இருக்கிறான். ஸோ அதனால வந்து தே ஆர் ஏபிள் டு சப்போர்ட் ராட்ரி அட்லீஸ்ட் ஃப்ரம் ஃபாஸ்ட் கவுண்டர்ஸ் ரெக்கவரிக்கு. ரெக்கவரிக்கு. இது ஒண்ணு. 3வது வந்து நான் ஐ திங்க் பையிங் மார்கியோட பையிங் செமென்யோ வாஸ் அ மாஸ்டர் ஸ்ட்ரோக். நான் ஏன் சொல்லிடுறேன், ஏன்னா மேன் சிட்டியோடைய எல்லா டீமும் வந்து லோ பிளாக்ல தான் விளையாடுது. ஒன் ஆஃப் த ஈஸியஸ்ட் வே டு ஒன் ஆஃப் த ஈஸியஸ்ட் இல்ல, த டஃபஸ்ட் திங் டு டஃபஸ்ட் திங் வென் யூ பிளே அகேன்ஸ்ட் லோ பிளாக் என்னன்னா கிரியேட்டிங் ஸ்பேசஸ். உனக்கு ஏன்னா வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 9 பிளேயர்ஸ் ஆர் பிளேயிங் லோ பிளாக். அந்த டைம்ல உனக்கு இருக்கிற அந்த மைக்ரோ 1-2 செகண்ட்ல எப்படி நீ ஸ்பேஸ் கிரியேட் பண்றான்றது தான் மேட்டர். நீ செகண்ட் கோல் வந்து ஷாட்டோட அந்த ஷாட்டுக்கு அவன் எடுக்கிற ஒரு டச் இருக்கும். அவன் வந்து டுவர்ட்ஸ் டுவர்ட்ஸ் ஹிஸ் கோல் திரும்பிட்டு இருப்பான். வர பாஸ்ல வந்து ஹி ஜஸ்ட் ஒரு லைட்டான ஒரு புஷ் டுவர்ட்ஸ் ஹிஸ் ரைட். கரெக்டா? அந்த 2 டிஃபெண்டரை எடுத்துட்டான். அந்த ஆமா பிளேல இருந்து எடுத்துட்டான் ஆக்சுவலி. ஆமா. அந்த 2 யார்டு இருக்கு தெரியுமா? அதுதான் இஸ் ஆல் அபவுட் பிரேக்கிங் லோ பிளாக். அதுக்கப்புறம் ஒரு பியூட்டிஃபுல்லான ஷாட். ஸோ இது அந்த கோல் வந்து எனக்கு ரொம்ப எனக்கு என்னன்னா வந்து எப்படி நாங்க மிஸ் பண்ணோம், எப்படி நீங்க செமினியோவை மிஸ் பண்ணீங்க, எப்படி அதர் டீம்ஸ் ஆர், ஏன்னா தி பாட்டம் ஃபார் நம்ம எல்லாரோடையுமே ஆர்சனல் நீடட் இம் மோஸ்ட். நினைச்சு ஆமா பாரு, எக்ஸாக்ட்லலி. ஆர்சனலுக்கு அவன் போயிருந்தான்னு வச்சுக்கோ, அனதர் டைமென்ஷன். ஆனா தெரியல, எஸ்ஏ மாதிரி தூக்கி சூப்பர் மிக்கல் ஆர்டேட்டா உட்கார வச்சிருப்பான். தெரியல மேபி. 3வது வந்து என்ன அப்படின்னா பெப்புக்கு வந்து கண்டிப்பா வந்து இந்த சீசன் வந்து பெப் இஸ் ரியலைசிங் தட் ஹிஸ் ஸ்டைல் ஆஃப் ஃபுட்பால் இஸ் லாங் லாஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் எனக்கு என்னன்னா அந்த சிட்டியோட ஸ்ட்ரகிள்ஸ்க்கு என்ன காரணம் அப்படின்னா இஸ் ஸ்டில் ட்ரைங் டு ஃபிகர் அவுட் நியூ ஐடென்டிட்டி ஃபார் மேன்செஸ்டர் சிட்டி.
அதுதான் வந்து ஏன்னா அவன் வந்து ஒரு 4 வீக்ஸ் பேக் வந்து அவனுடைய ஒரு பியூட்டிஃபுல்லான இன்டர்வியூ பார்த்தேன். அவன் சொல்லுவான், "பொசிஷனல் பிளே இஸ் டெட்" அப்படின்றான். "The way that I conceived football and the positional play is dead. இந்த இந்த மாடர்ன் டே ஃபுட்பால்ல பொசிஷனல் பிளே இஸ் நாட் கோயிங் டு ஒர்க் அவுட். மரஸ்கா ஸ்ட்ரகிள்டு with low blocks because he played positional play. Arteta is struggling with low block because he played positional play. ஸ்லாட் City ஸ்லாட் எல்லாருமே இப்போ வந்து கேம் வந்து நாளைக்கு ஒரு சூப்பரான ஸ்டார்ட் இருக்கு. நான் இந்த வீடியோல நான் ஆட் பண்றேன். நம்பர் ஆஃப் கோல்ஸ் த்ரூ செட் பீஸ் அண்ட் த்ரோ இன்ஸ் வந்து has increased 3 times more than what it used to be in the பார்த்தேன். last 2 years. So கேமே வந்து வேற டைரக்ஷன்ல போயிட்டு இருக்கும்போது பெப் இஸ் நவ் அதுதான் பெப்போட பியூட்டியே என்னன்னா வந்து இஸ் நாட் ஹோல்டிங் ஆன் டு வெரி நம்ம என்னதான் வந்து அவன் வந்து ஒரு பயங்கரமான டாக்டிஷியன் சொன்னாலும் இஸ் ஆல்சோ வெரி பிராக்மேட்டிக் இன் அப்ரோச்ன்ற மாதிரி. ஏன்னா இந்த கேம் பார்க்கறது எல்லாருக்குமே தெரியும். நிறைய லாங் பால்ஸ் விளையாடுறாங்க, நிறைய டைரக்டா விளையாடுறானுங்க. அந்த பாஸ் ரிப்பீட் பாஸ் ரிப்பீட் யுனைடெடோட அதே தப்பு தான் பண்ணாங்க. பாஸ் ரிப்பீட் பிகாஸ் தேர் டிஃபென்ஸ் வாஸ் வெரி ஓப்பன். ஸோ தே வாண்ட் டு ரீடைன் பொசிஷன். பட் இந்த கேம் வந்து ரொம்ப சூப்பரா நல்லா இருந்தது. பட் அகைன் எனக்கு வந்து நம்பிக்கை இல்ல இவங்க சிட்டியாலையும் சரி. எனக்கு தெரிஞ்சு இப்போ வில்லா லுக்ஸ் வெரி மோர் அட்ராக்டிவ் கேண்டிடேட் டு சேலஞ்ச் ஆர்சனல் தேன் சிட்டின்னு எனக்கு தோணுது. ஓகே. ஆக்சுவலி ஒரு ஒரு டீடைல்டு டிஸ்கஷன் ஆன் ஹவு சிட்டி பிளேஸ்ன்னு சொல்லிட்டு பெப் எடுத்துட்டு வந்த பேக் ரூம் ஸ்டாஃப்ஸே பார்த்தனா இட்ஸ் டெல்லிங் தட் ஹி இஸ் சேஞ்சிங் ஸ்டைல்ஸ். ஏன்னா பெப் லெஞ்சர்ஸ் நம்மளுக்கு லிவர்பூல் ஃபேன்ஸ்க்கு ரொம்ப பரிச்சயமான ஒரு ஆள் தான். பெப் லெஞ்சர்ஸ் ஃபோக்கஸஸ் மோர் ஆன் கிராஸ் பிரஸ் அந்த மாதிரி விஷயங்கள் ஒரு இது பண்ற ஒரு கோச் தான் பெப் லெஞ்சர்ஸ். ஸோ அதுவே தெரியுது பெப் இஸ் ரீடிஸ்கவரிங். ஏன்னா பெப் கோடையில வந்து எப்பயுமே வந்து ஒரு 3 ஸ்டெப்ஸ் அஹெடா இருக்கணும்னு ஒரு யோசிக்கிற ஆள். வேர்ல்டு ஒரு ஃபுட்பால் ப்ளே பண்ணாங்கன்னா நான் அதை ஆட மாட்டேன். இப்ப பாரு ஃபால்ஸ்டைனை வச்சு ஒரு டைட்டில் அடிக்கிறேன் பாக்குறியா அப்படின்னு அடிப்பான். இப்போ டிஃபெண்டரா இல்ல இவனை இன்வெர்ட் பண்ணி மிட்ஃபீல்ட்ல ஆக்கி இப்ப பில்டப்பை மாத்திரம் பாக்குறியான்னு சொல்லிட்டு ஒரு ஆடுற ஆள் தான். ஸோ ரீடிஸ்கவரிங் ஹிம்செல்ஃப். அது அப்ப கூட அவங்க இன்னும் ஃபார்ம் பயங்கரமா ஸ்லிப் ஆகல. ஸோ அதுவே வந்துட்டு ஒரு கிரெடிட்ஸ் டு பெப் கார்டியோலா தான். நெக்ஸ்ட் வந்துட்டு சொன்ன மாதிரி அடுத்த டைட்டில் சேலஞ்சர்ஸ் ஆஸ்டன் வில்லாக்கு போயிடலாம். ஆஸ்டன் வில்லா அண்ட் நியூ கேசல் ஆன் பேப்பர் பார்த்தோன்னா ரொம்ப ஒரு எக்ஸைட்டிங்கான ஒரு பிக்சர். ஏன்னா ரெண்டு பேருமே ஒரு அட்டாக்கிங் ஃபுட்பால், அட்டாக்கிங் இன்டென்சிட்டி அண்ட் ப்ரெஸ்ஸிங்கா ஆடுற ஃபுட்பால் ஆடுற ஒரு 2 டீம்ஸ். குவாலிட்டி மேட்ச், நல்ல ரிசல்ட் ஃபார் ஆஸ்டன் வில்லா, எஸ்பெஷலி அவே ஃப்ரம் ஹோம். எப்படி இருந்துச்சு மேட்ச் உங்களுக்கு? இல்ல நான் செல்சி மேட்ச் நீங்க பார்த்துட்டு இருந்தபோது எனக்கு பேரலா இந்த கேம் தான் போயிருந்துச்சு. சரி 3வது இந்த பெனால்டி குடுத்தாங்கல்ல செல்சிக்கு, அப்ப காண்டாயிருச்சு எனக்கு. சரி அதனால வில்லா கேம் போயிரலான்னு போய் பார்த்தம்போது, வில்லா நிஜமாவே வந்து தே நாமினேட்டட். இன்ஃபேக்ட் எமி மார்டினஸ் அந்த கேம்ல கெப்ட் வில்லா இந்த கேம் ஃபார் சம் டைம். அண்ட் எல்லாருமே வந்து இந்த சாண்ட்ரோ டொனாலி வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் மிட்ஃபீல்டர்ஸ்னு சொல்லுவாங்க. நான் நினைப்பேன் என்னடா சோபோஸ்லாம் இருக்கான், ரைஸ் இருக்கான், யாரோ இருக்கான்ட்டு. ஆனா அந்த கேம் பார்த்துருந்தா தெரிஞ்சிருக்கும். அந்த சாண்ட்ரோ டொனாலி வெளில வந்துட்ட பிறகு அந்த கேமே மாறிடுச்சுடா. அந்த மாதிரி லைக் நியூ கேசல் புஷ் பண்ணாங்க, எதுவும் நடக்கல. பட் வெரி குட் விக்டரி ஃபார் இது ஆலே வாட்கின்ஸ். அவன் வந்து இஸ் மோஸ்ட் இன்ஃபார்ம்னு நினைக்கிறேன். இப்போ லாஸ்ட் 10 கேம்ஸ்ல 7 கோல்ஸ். ஹி ஹேட் நோ கோல்ஸ் இன் ஆகஸ்ட் அண்ட் அன்டில் மிட் ஆஃப் செப்டம்பர். ஃபர்ஸ்ட் 2 மாசத்துக்கு எல்லா கோல்ஸுமே வெளியில இருந்து அடிச்சிருந்தாங்க, பாக்ஸுக்கு வெளியில இருந்து. இப்போ எல்லாமே வந்து நீட் கோல்ஸ், வெரி நைஸ் கோல்ஸ். ஆனா இதுலயும் ஒரு கோல் வெளியில இருந்து தான் புண்டே அடிச்சான். பட் டாப் 4 கன்ஃபார்மா போயிடுவாங்க. டைட்டில் சேலஞ்சர்ஸ் அப்படிங்கிறது நானும் டைட்டில் சேலஞ்சர்ஸ் நினைச்சிருந்தேன். பட் சடனா எவர்டனோட தோத்துட்டு இங்க வந்து ஜெயிக்கிறது, எவர்டன் அட் ஹோம் தோத்துட்டு இங்க வந்து ஜெயிச்சாங்க சென்ட் ஜேம்ஸஸ் பார்க்ல. ஸோ பார்ப்போம். இன்கன்சிஸ்டன்டா இருக்காங்க. சென்ட் ஜேம்ஸ் பார்க்ல 2003க்கு அப்புறம் இப்பதான் அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் வின். இந்த ஸ்டார்ட்டே வந்து அவ்வளோ. ஏன்னா ஆஸ்டன் வில்லா வந்து அட்லீஸ்ட் லாஸ்ட் 3 இயர்ஸ்ல பயங்கர ஃபார்ம்ல இருக்காங்க. பட் சென்ட் ஜேம்ஸ் பார்க் ஹஸ் பின் ஆல்வேஸ் தேர் ஒரு அக்கிலிஸ் ஓகே கிரவுண்ட். ஹீல்ஸ் மாதிரி. ஆமா. ஸோ எனக்கு வந்து நான் மேட்ச் பார்க்கல, மேட்ச் பத்தி பேசல. பட் இந்த கேம் வந்து எப்படி வந்து அவங்களுக்கு இம்பார்ட்டன்ட். ஏன்னா இந்த கேமும் அவங்க டிரா பண்ணியிருந்தாங்க அப்படின்னா டீமுக்கே வந்து ஒரு பெரிய மொரால் ஒரு லாஸ்ட் ஆயிருக்கும். கொஸ்டின். ஆமா, மொரல் லாஸ்ட் ஆயிருக்கும். அண்ட் இன்னொன்னு என்ன அப்படின்னா தேவ் சைன் டேமி ஆப்ரஹாம்ஸ். டேமி ஆப்ரஹாம்ஸ் தான் வந்து அவனுங்களை வந்து ஃபர்ஸ்ட் சீசன் பிரீமியர் லீக்கு கொண்டு வந்ததே. ஐ திங்க் ஹி ஸ்டில் ஹோல்ஸ் தட் 43 கோல்ஸ் எவ்வளவோ வந்து சாம்பியன்ஷிப்ல. ஹி இஸ் பேக் நவ் அண்ட் அட்டாக் வந்து இஸ் லுக்கிங் சாலிட் ரைட் நவ். அண்ட் ஐ திங்க் திஸ் இஸ் அ வெரி வெரி பிக் பூஸ்ட். கடைசியா வந்துட்டு சின்ன சின்ன மேட்சஸ் நம்ம பார்க்கும்போது எனக்கு வந்து ஃபுல்லாம் பத்தி பேசியே ஆகணும்ன்ற மாதிரி தோணுச்சு. டாட்டனம் அவனோட டிரா தாண்டா பண்ணானுங்க, போடா சும்மா. சரியான செம்மையான மேட்ச். அதாவது நான் குயிக்கா முடிச்சிடுறேன். ம்.
டாட்டனம்க்கு என்ன 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 ப்ராப்ளம் அப்படின்றத நீ சம்மரைஸ் பண்ணணும் அப்படின்னா, ஒன் வேர்ட்ல நீ இந்த ஒரு 90 மினிட்ஸ் பார்த்தனா, உனக்கு டாட்டனமுடைய ப்ராப்ளம் வந்து என்ன அப்படின்னு உனக்கு புரியும். அட்டாக் இருக்குது, டிஃபென்ஸும் இருக்குது. ஆனா வந்து 90 மினிட்ஸ்லயே அவனுங்களுக்கு கன்சிஸ்டன்சி இல்லடா. அதாவது வந்து எல்லாருக்கும் எப்படின்னா, மேட்ச் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஃபார்ம் பிரேக் அவுட் ஆகும். மேட்ச்லயே இவனுங்களுக்கு ஃபார்ம் போகுது. மேட்ச்லயே திருப்பி ஃபார்ம் வருது. என்ன பண்றாங்கன்னு எனக்கு தெரியல. இன்ஃபாக்ட் வந்து அவங்களுக்கு அ கிரியேட்டிவிட்டி மிஸ் அப்படின்றது ரொம்ப 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 கேவலமா தெரியுது அவங்களுக்கு கிரியேட்டிவிட்டியே இல்ல அப்படின்ட்டுன்னு. பட் இருந்தாலும் வந்து அவங்களுடைய சைனிங்ஸ் வந்து இட்ஸ் நாட் ரிஃப்ளெக்டிங் தட். ஸோ இந்த மேட்ச் வந்து ஒரு எண்ட் டு எண்ட் மேட்ச். 94th மினிட்ல ஐ ஃபீல் ரியலி பேட் ஃபார் பர்ன்லி கோல் கீப்பர். ஏன்னா சிங்கிள் ஹேண்டடா வந்து அந்த 2 கோல் அடிக்கிறதுக்கு முன்னாடியுமே, டாட்னம் 2 கோல் அடிக்கிறதுக்கு முன்னாடியுமே ஹி மேட் வண்டர்ஃபுல் சேவ்ஸ். அதுக்கு டுப்ராவ்கா முன்னாடியே இல்ல? கோல் போயிருக்கணும் டுப்ராவ்கா. ஆனா அவங்கள நிறுத்தி லாஸ்ட் மினிட்ல கன்சீட் பண்ணாங்க. எனக்கு தெரிஞ்சு தேஷ் இதுக்கு மேல எதுக்கு தாமஸ் ஃபிராங்க் வச்சிருக்காங்கன்னு தெரியல. ஏன்னா அடுத்த 4 மேட்ச் வந்து அவனுக்கு ஆர்சனல் விளையாடுறானுங்க, யுனைடெட் விளையாடுறானுங்க, பெரிய பெரிய டீம்ஸ்லாம் விளையாடுறானுங்க. ஸோ ஐ திங்க் தாமஸ் ஃபிராங்க் மண்டை காலின்னு நினைக்கிறேன். தெரியல ஏய் எனக்கு ஒரு அவங்க ஸ்டாட் சொல்லட்டா? டாட்டன்ஹாம் பத்தி. சாரி ஷார்ட்டா முடிச்சிடுறேன். பட் கிறிஸ்டியன் ரொமேரோ இந்த சீசன்ல 4 கோல் அடிச்சிருக்கான். சரியா? 4மே வந்து இட் வாஸ் ஈக்குவலைசர். ம். வித்தவுட் தட் கோல்ஸ் வந்து இன்னும் 4 பாயிண்ட்ஸ் கீழ இருப்பாங்க. இன்னும் ஆல்ரெடி புவர் டாட்டன்ஹாம் டீம். அப்ப எந்த நிலைமையில ஆடிட்டு இருக்காங்கன்னு பார்த்துக்கோங்க. அதான் எனக்கு என்னமோ அவங்க ஜான் ஹீட்டிங்க எடுத்துட்டு வந்ததே தாமஸ் ஃபிராங்க் சப்போஸ் சாக் செய்யப்பட்டால் சீசன் 2 வரைக்கும் இன்டரிம் மேனேஜரா இருக்கிறதுக்காக தான் எடுத்துட்டு வந்தாங்களோன்ற மாதிரி தோணுது. ஏன்னா ஸ்டெப் அப் என்ன ஐயாக்ஸ்ல போய் கோச் பண்ணிட்டு வந்தான். அண்ட் ஒருவேளை மேபி லிவர்பூல் ஸ்லாட்டை சாக் செய்தால் அவங்க அவனை ஹையர் பண்றதுக்கு பேக்ரூம் ஸ்டாஃப் செட் பண்றாங்களோன்றது தோணுச்சு. ஏன்னா வந்து லிவர்பூலுக்கு முன்னாடி ஸ்லாட் வந்து ஹெவியா லிங்க் பண்ணப்பட்டது ஸ்பர்ஸோட தான். கரெக்ட். ரிஜெக்டட் ஸ்பர்ஸ் அந்த டைம்ல அவன் இருக்கும்போது பார்ப்போம். அண்ட் இப்ப இந்த மேட்ச் பேச வேண்டாம். ஃபுல்லாம் மேட்ச் பார்த்தேன்னு வச்சுக்கோ. ஃபுல்லாம் பிரைட்டன் சூப்பர் மேட்ச். அதாவது வந்து ஹாரி வில்சன் வந்துட்டு நம்ம ஒரு 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 நம்ம எப்பவுமே ஃபுட்பால் ஃபேன்ஸ்க்கு ஒரு இது மாதிரி பேசுவோம். என்னன்னா ஒலிவியர் ஜிரூடோட கோல் கேட்லாக் எடுத்து நீ கம்பைலேஷன் பண்ணிட்டு இவன் தான்டா பெஸ்ட் பிளேயர் இன் ஹிஸ்டரின்னு சொன்னா நம்புவோம் தருமா? அந்த மாதிரி தான் இந்த சீசன் ஹாரி வில்சன் ஆடிட்டு இருக்கான். அடிச்சா பேங்கர் கோல் தான். ஏன்னா இந்த என்ன சொல்றது, ஒரு பிளேயர் வந்துட்டு அந்த ஒரு F1 படம் பார்த்தவங்களுக்கு அந்த ஃப்ளோ ஸ்டேட்னு ஒண்ணு சொல்லுவான் தெரியுமா கடைசியில. அந்த மாதிரி ஒரு ஸ்டேட்ல இருக்கான் அந்த ஹாரி வில்சன். அடிச்சா பேங்கன்ற மாதிரி தான் அடிச்சிட்டு இருக்கான். சூப்பர் மேட்ச். ஏன்னா 2மே பாரேன் ஃபுல்லாமும் பிரைட்டன்ன்றது ஒரு குவாலிட்டி மிட் டேபிள் அட்டாக்கிங் ஃபுட்பால் ஆடுற கிளப்ஸ். ஸோ சூப்பரா போச்சு அந்த மேட்ச். ஆமா. பார்ப்போம். வெரி டைட்டில் ரேஸ் இப்பதான் வந்துட்டு இன்னும் கொஞ்சம் சூடு பிடிக்குது. நம்ம எப்பயுமே சொல்லுவோம் அந்த ஃபெப் எண்ட்ல வந்து நமக்கு யார் வின்னர் தெரிஞ்சிரும்னு சொல்லிட்டு. எனக்கு என்னமோ இந்த சீசன் வந்துட்டு டவுன் த வயர் போகும்னு நினைக்கிறேன். பிகாஸ் ஆஃப் ஹவு மீடியக்கர் எவ்ரி டாப் டீம்ஸ் ஆர். அதனால நான் ஒரே ஒரு பாயிண்ட் நான் சொல்றேன். இந்த லாஸ்ட் 5 மேட்சஸ் உடைய ரிசல்ட்ஸ் நீ எடுத்து பார்த்தேன்னு வச்சுக்கோயேன். டாப் 3 டீம்ஸ்ல வந்து ஆர்சனல் 15 பாயிண்ட்ஸ்ல 8 பாயிண்ட்ஸ் எடுத்திருக்காங்க. சிட்டி 15 பாயிண்ட்ஸ்ல 8 பாயிண்ட்ஸ் எடுத்திருக்காங்க. வில்லா 15 பாயிண்ட்ஸ்ல 6 பாயிண்ட்ஸ் எடுத்திருக்காங்க. இதுதான் டாப் 3 உடைய நிலைமை ரைட் நிலைமை நவ். அதுக்கு கீழ எடுத்து பார்த்தா அதோட மோசமா இருக்குது. அத பத்தி பேசவே வேணாம் அப்படின்ட்டுன்றது ஒரு ரொம்ப ஒரு மோசமா கேம் இருக்குது. வீக்கு முன்னாடியோ 2 வீக்ஸ் கேமுக்கு முன்னாடியோ எல்லா 20 டீம்ஸுமே தொடர்ந்து 2 மேட்ச் யாருமே ஜெயிக்கல. அந்த மாதிரி இருந்துச்சு டேபிள் ஆக்சுவலா. லாஸ்ட் வீக் கேம் வீக்கா அதுக்கு முன்னாடி கேம் வீக்கான்னு தெரியல. ஸோ இட்ஸ் வெரி வியர்ட் அண்ட் வெரி யூனிக் பிரீமியர் லீக் சீசன் அந்த வாட்டி. ஸோ இந்த மாதிரி வந்துட்டு பிரீமியர் லீக் வந்து இந்த வாட்டி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா போயிட்டு இருக்கு. அந்த மாதிரி நாங்களும் நிறைய இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ் வந்து பிளான் பண்ணிருக்கோம். சும்மா ரிவ்யூ வீடியோஸ் போடாம கொஞ்சம் கான்செப்ட்ஸ் வீடியோஸ்லாம் எடுத்துட்டு வரலாம்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிருக்கோம். லாஸ்ட் 2 வீடியோஸ்க்கு வந்து உங்களோட இமென்ஸ் சப்போர்ட் வாஸ் தேர். எங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜ் இருக்கு, அதுலயும் ஃபாலோ பண்ணுங்க. ஏன்னா அதுலயும் நிறைய டெக்ஸ்ட் பண்றீங்க. வி ஆர் இன்டராக்டிங் வித் உங்க யூடியூப் கமெண்ட்ஸ் அது மாதிரி நிறைய நீங்க மெசேஜ் போட்டுட்டு இருக்கீங்க. தேங்க்யூ ஃபார் சப்போர்ட்டிங். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் உங்களோட பேஜஸை சஜஸ்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். See you next week.